அனைவருக்கும் வணக்கம். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் பற்றி தான். உச்சிப்பிள்ளையார் கோவிலை பற்றி உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தெரியாமையும் சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த காணொலி. திருச்சி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மலைக்கோட்டை தான். அந்த மலைக்கோட்டைனா அங்கே உச்சிப்பிள்ளையார் தான் பிரதான தெய்வமாக இருக்கிறாரு. உச்சிப்பிள்ளையார் கோயிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அது அமைஞ்சிருக்கிற மலைக்கோட்டை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். மலைக்கோட்டை சுமார் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான பாறைகளை கொண்டது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இமயமலையை விட பழமையான ஒரு பாறைகளை கொண்டதுன்னு சொல்லலாம். அப்படி பழமையான அந்த மலைக்கோட்டையில் உச்சியில் அமைஞ்சிருக்கிறதுனால இக்கோயிலை உச்சிப்பிள்ளையார் கோயில்னு அழைக்கிறாங்க. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டையில் 273 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. பிள்ளையார் சன்னதியை அடைய 437 படிகளை நம்ம ஏறணும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதோட ஸ்தல வரலாறை நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. ராவணன் கூட நடந்த போரில் வெற்றி பெற்ற ராமனுக்கு அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் நடக்கப்பட்டுச்சு. அந்த பட்டாபிஷேக விழாவிற்கு ராவணனோட தம்பியான விபீஷ்ணரும் வந்து கலந்துக்கிட்டாரு. போரில் தனக்கு உதவிய காரணத்தினால் விபீஷ்ணனுக்கு ஒரு ரங்கநாதர் சிலையை பரிசாக அளித்தார் ராமர். என்னதான் விபீஷ்ணர் அந்த போரில் வெற்றி பெறத்துக்கு ராமருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அவர் வந்து ஒரு அசுரர். அந்த காரணத்தால் அவர் அந்த சிலை எடுத்து போகிறதுக்கு தேவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு விநாயகர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க. அவரும் வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டாரு. பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் விபீஷ்ணர் அயோத்தியை விட்டு இலங்கை செல்ல புறப்பட்டார். அங்கேருந்து இலங்கைக்கு செல்றதுக்கு திருச்சி வழியாக வரும்போது திருச்சியில் காவிரி ஆற்று கரை புரண்டு ஓடுறதை பார்த்துட்டு அதில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்தது. சிலையை கொடுக்கும்போதே ராமன் அவரிடம் கூறியிருந்தார், சிலையை இடையில் எங்கேயுமே தரையில் வைக்க வேணாம், அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த சிலையை நகர்த்த முடியாதுங்கிறத விபீஷ்ணர்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தார். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைப்பில் இருந்த விபீஷ்ணருக்கு அவரோட அருகாமையில் ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருந்தது தென்பட்டுச்சு. அந்த சிறுவன்கிட்ட சிலையை கொடுத்துட்டு, நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த சிலையை கீழே வைக்காமல் கையிலே வச்சுருக்கும்படி கொடுத்துட்டு குளிக்க போயிட்டார். ஆனால் விபீஷ்ணர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார அந்த சிறுவன் அந்த சிலையை தரையில் வச்சிட்டாரு. அதை பார்த்ததும் விபீஷ்ணருக்கு நல்ல கோபம் வந்துருச்சு. அந்த சிறுவனை துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த சிறுவன் ஒரு மலை மேலே ஏறி ஓடுறான். ஏறி ஓடி அந்த மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த சிறுவன் பின்னாடியே ஓடி வந்த விபீஷ்ணன் அந்த சிறுவனோட தலையில் உச்சியில் ஒரு குட்டு ஒன்று குட்டுறாரு. அப்போது தான் சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் தன்னோட சுய ரூபத்துக்கு வர்றாரு. இந்த கதையில் வர்றது போல தான் விநாயகர் சிலையின் தலையில் ஒரு பக்கம் வீக்கம் ஒன்று இருக்கும். அதையும் நம்ம அந்த கோவிலில் பார்க்கலாம். இந்த கதையில் வர்ற மலையை தான் மலைக்கோட்டை என்றும் அந்த விநாயகரை உச்சிப்பிள்ளையார் என்றும் நாம் இன்னமும் சிறப்பிச்சு கூறிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இக்கோயிலை நாமும் தரிசிப்போம். இக்கதையில் வரக்கூடிய அந்த ரங்கநாதர் சிலையை பற்றி மேலும் தகவல்கள் அறியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மென்மேலும் வேறு கோவில்களை பற்றி நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.